ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா வெறுமன் நம்ம விஜய் கூட கை கோர்த்து பேசிகிட்ருக்காங்க. அந்த ராமச்சந்திரனுக்கு அவங்க பிள்ளைங்க மேலே கை வச்சா அப்படியே சொல்லுன்னுட்டு வருது. சொல்லப்போனால் அவன் என்னையே அடித்து அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு போது இங்கே பாருங்கள், இதுக்கப்புறமும் சும்மா விடக்கூடாது. அந்த ராமச்சந்திரனை நம்ம உடம்பளவுலாம் அடித்தா அவனுக்கு அவ்வளோ வலிக்காது, அவனை மனசளவில் துடிக்க விடணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, என்ன பண்ண போகிற, அப்படி என்ன விஷயம் இருக்குது? அவனோட மூத்த பிள்ளை ராகவன் நல்ல உத்தம நல்ல தங்கமான பிள்ளைன்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் மாறன் தான் இப்படி ஊர் சுற்றி திடீர்னு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கான். ஸோ அவங்க அந்த கண்மணி இருக்கால, அந்த கண்மணியோட அண்ணனுங்க இல்லாமல் போனதுக்கு காரணம் ராகவன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அவன் உடைஞ்சு போயிடுவான். ஸோ இதனால் அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டுருவான். அவன் ஃபஸ்ட்டு இருக்கானோ இல்லையோன்னு தெரியாமல் போயிடும் அப்படின்னதும் சூப்பர்மா, அப்போது அந்த உண்மையை தெரிய வைக்க வேண்டியது தானே அப்படின்னதும் ஆமாம், என்னோட அடுத்த அடி அதுதான் அப்படின்னு ரொம்ப கேவலமாக திட்டம் போடுறாங்க நம்ம விஜய். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மறுநாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. ஸோ மறுநாள் காலையில் கடை வெட்டி பொங்கல் பொங்குறதுக்காக எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் பார்த்தோன்னா நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாரு ராமச்சந்திரா, குடும்பத்தோட கோலாகலமாக இப்படி கடை வெட்டி பொங்கல் பொங்க போகிறீங்களா, எப்படி இந்த பொங்கலை சந்தோஷமாக சாப்பிட்றீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னுட்டு உடனே விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வேறு ஒரு ஃபோன் நம்பரில் இருந்து ராமச்சந்திரனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன ராமச்சந்திரா, குடும்பத்தோட பொங்கல் கொண்டாடுறியா? இங்கே பாரு, அதுக்கு முன்னாடி நீ பெற்று வச்சிருக்கே உன் மூத்த பிள்ளை ராகவன், அவனை பற்றி சில பல விஷயங்கள்னு தெரிஞ்சுக்க வேணும்ப்பா, அதை தெரிஞ்சுக்கிறியா அப்படின்னது. யார் நீ, எதுக்கு தேவையில்லாமல் ஃபோன் போட்டு தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருக்க, என்னோட பிள்ளைங்களை பற்றி என்கிட்டயே சொல்கிறியா அப்படின்னு ராமச்சந்திரன் சத்தம் போடுறாங்க. இங்கே பார்ப்பா, இரு, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளு. இப்போது அந்த கண்மணி இருக்கால, அந்த கண்மணி காதலிச்ச ராஜேஷையும் அவளோட அண்ணன் பாண்டியனும் இப்படி காரில் இல்லாமல் போனாங்க இல்லையா, அதுக்கு காரணம் யாரு? உன் புள்ள மாறன்னு தானே நினைச்சிட்டு இருக்க. அதெல்லாம் கிடையாதுப்பா, பெருசா உத்தம நல்லவன் வல்லவன்னு நினைச்சிட்டு இருக்கியே உன் மூத்த பிள்ளை ராகவன், அவன் தாப்பா இது எல்லாத்துக்குமே காரணம். பெரிய தியாகி மாதிரி உன் புள்ள மாறன் தான் அவன் மேல தன்மையில பழி போட்டு உன் மூத்த பிள்ளையை காப்பாத்திருக்கான், அது தெரியுமா உனக்கு அப்படின்னும் போது ராமச்சந்திரனுக்கு தூக்கி வாரி போட்டுறது செம அதிர்ச்சி ஆறாங்க. என் பிள்ளைங்களை பற்றி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத, ஃபஸ்ட்டு நீ யாரு, எதுக்காக இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, ஆமாம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ராமச்சந்திரன் சத்தம் போடுறாங்க. இங்கே பாருப்பா, சொல்லப்போனால் உன்னோட நலம் விரும்பி வச்சுக்கோ, உன்னை எல்லாருமே முட்டாள்தனமாக ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை யோசிச்சியா? இங்கே பாரு, இன்னும் நிற மாதம் கூட வரல அந்த கண்மணிக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த கொர மாசத்துலேயே அவ அம்மா வீட்டில் போயிருக்கான்னு தெரியுமா? கண்மணிக்கு இத்தனை நாளா மாறமையில தான் தப்புன்னு ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே அந்த ராகவ் தான் தப்பு பண்ணாங்கிற விஷயம் உன் மருமக கண்மணிக்கு தெரிஞ்சுதான் அவனை பிரிஞ்சு கோபத்தில் போய் அவ அம்மா வீட்டில் இருக்கா. இது கூட புரியாம அட்டி முட்டாளா இருக்கியப்பா நீ அப்படின்னு போது ராமச்சந்திரன் யோசிச்சு பார்க்குறாங்க. ராகவ் கண்மணி பின்னாடியே போயிருப்பாங்க, கண்மணியும் பேசாமல் போயிருப்பாங்க. ஸோ இதனால ராமச்சந்திரனுக்கு சந்தேகம் வருது. இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் என் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்க பார்க்குற, முடிஞ்ச பிரச்சனையை கிளறி எங்கள் குடும்பத்தில் மறுபடியும் குழப்பத்தை உண்டாக்குற, தயவு பண்ணி ஃபோனை வச்சுடு அப்படின்னதும் இங்கே பாரு ராமச்சந்திரா, எல்லாரும் உன்னை சுற்றி முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இது உன் தங்கச்சி இருக்கால வள்ளி, அவளுக்கு கூட தெரியும், அவளை சேர்ந்து தான் நாடகம் போட்டுட்ருக்கா. இதுக்கு மேலே உன்னோட இஷ்டம் அப்படின்னுட்டு விஜய் ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ விருமன் என்னம்மா என்ன சொல்கிறான் அந்த ராமச்சந்திரன், அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. இப்போ பாருங்களேன், தன்னோட தங்கச்சிட்டு போய் கேட்பா அப்படின்னு விஜய் விரும்பக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ராமச்சந்திரன் நேராக வள்ளிக்கிட்ட வராங்க. என்ன ஆச்சுன்னு, எங்கே போனோம், எவ்வளோ நேரமா அப்படின்னு போதும். இங்கே பாரு வள்ளி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னதும் உடனே வள்ளி என்ன ஆச்சுன்னு, என்ன விஷயம், முதல்ல
கடை வெட்டி பொங்கல் வைக்கலாம் வாண்ணா அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி எனக்கு சில உண்மைகள் தெரியணும். ஆமாம், எல்லாரும் என்ன சேர்ந்து ஏமாத்துறீங்களா அப்படின்னும் போது, ஐயோ அண்ணன் என்னென்னு இப்படி பேசிட்டு இருக்க, பெரிய வார்த்தையெல்லாம் இங்கே பாரு, நான் உன் தங்கச்சின்னு நான் உன்னை ஏமாத்துவேனா அப்படின்னும் போது, அதான் அந்த நம்பிக்கையில் தான் கேட்க. நான் இப்போ கேட்க போகிற கேள்விக்கு நீ உண்மையை தான் சொல்லணும், இது ஏன் மேலே சத்தியம் அப்படின்னதும், ஐயோ என்ன நீ இப்படி பண்ணுற அப்படின்னு வள்ளி சத்தம் போடுறாங்க. ஆமாம் வள்ளி, சரி கண்மணி இப்போ அவங்க அம்மா வீட்டில் போய் இருக்கால, அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னும் போது வள்ளி அதிர்ச்சி ஆகிறாங்க. அண்ணன் அது என் மேலே சத்தியம் பண்ணியிருக்க வள்ளி, அதை மறந்துடாத அப்படின்னும் போது உடனே வள்ளி கையெடுத்து கும்பிடுறாங்க. தயவு பண்ணி அந்த விஷயத்த மட்டும் என்கிட்ட கேட்காதுன்னு, நான் இப்போ சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இல்லை அப்படின்னும் போது, அப்படின்னா அவ சொன்னது உண்மையா அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்குறாங்க. எவ சொன்னது அப்படின்னு வள்ளி கேட்குறாங்க. எனக்கு ஒருத்தி ஃபோன் போட்டு இப்படி கண்மணியோட அண்ணனும் அவள் விரும்பின அந்த ராஜேஷும் இல்லாமல் போனதுக்கு காரணம் ராகவ் தான். ராகவ் மேலே பழி வரக்கூடாதுன்னு தன் மேலே பழி போட்டு தான் மாறன் இருந்தாலும் அந்த பொண்ணு சொன்னான். அப்போனா அதான் உண்மையா, தப்பு பண்ணது ராகவனா சொல்லு வள்ளி அப்படின்னு போதும். ஆமாண்ணா ஆமாம், மாறன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் நடந்த அத்தனை உண்மைகளையுமே வள்ளி நம்ம ராமச்சந்திரன் கிட்டே போட்டு உடைச்சிடுறாங்க. இதை கேட்ட ராமச்சந்திரன் செம அதிர்ச்சியாகிறாங்க. வள்ளி என்ன சொல்கிற வள்ளி, நீ சொல்கிறதெல்லாம் நிஜமா? ஆமாம் அண்ணன், நம்ம மாற சொத்த தங்க ஒன்று, அவன் பார்க்குறதுக்கு தான் முரடன்னு, ஆனால் சொல்லப்போனால் அச்சு எஸ்ல அப்படியே ஒன்றை மாதிரி, ஆனால் ராகவ் அப்படி கிடையாதுன்னு. ராகவம் பாவம் அண்ணன், சொல்லப்போனால் ராகவனை சின்ன சின்ன விஷயத்துலேருந்தெல்லாம் காப்பாற்றுறதே நம்ம மாறன் தான், அது மட்டும் கிடையாதுன்னு. மாறன் எங்க நீ ராகவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை உடஞ்சி போனால் உடஞ்சி போயிடுவேன்னு தான் இந்த உண்மையை மறைச்சான்னு சொல்ல போனால் மாறன் ஒரு தியாகி என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி வள்ளி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. அப்படின்னா எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு இத்தனாலாம் மறைச்சி நாடகம் ஆடி இருக்கீங்கல்ல அப்படின்னு நம்ம ராமச்சந்திரன் கேட்குறாங்க. அண்ணன் ப்ளீஸ்ண்ணே, நடந்தது நடந்து போச்சு, சொல்ல போனால் ராகவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு. இங்கே பாரு, தயவு பண்ணி இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. எப்படி வள்ளி, எப்படி விட முடியும்? என் பையனை எத்தனை வாட்டி அதட்டியிருக்கேன், அசிங்கப்படுத்திருக்கேன், என் வீட்டுக்கு விட்டு கூட விரட்டியிருக்கேன். அந்த பாவம் எல்லாம் இன்னும் சும்மா விடுமா வள்ளி, சொல்லு. உண்மை தெரிஞ்சும் நீ ஏன் சொல்லாம தானே மறைச்சிட்ட அப்படின்னு போதும். ஐயோ எனக்கு உங்ககிட்ட மறைக்கணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லை, மறைக்கணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. இங்கே பாருங்க, இந்த உண்மை தெரிஞ்சா நீயும் உடைஞ்சு போயிடுவா. அது மட்டும் இல்லை, என்னோட வாயையும் என்னோட கையையும் கட்டி போட்டு தானே உன் புள்ள மாறேன். இந்த உண்மையை சொன்னால் கண்டிப்பாக அவன் எது தப்பான முடிவு எடுத்துருவான்னு தான் நானும் உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன். மற்றபடி உங்ககிட்ட சொல்லாமல் விடணுங்கிற எண்ணம்லாம் இல்லை எனக்கு. நம்ம 3 பசங்களும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு வள்ளி ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க. இல்லை வள்ளி, நான் என் பிள்ளையே தப்பாக நினச்சிட்டேன் வள்ளி. என் பிள்ளை எப்படியெல்லாம் உடைஞ்சு போயிருப்பான், போயும் இந்த கையால் தானே போட்டு அடித்தேன், எத்தனை அடி அடிச்சிருப்பேன். அந்த கடவுள் எனக்கு சும்மா தண்டனையெல்லாம் தரமாட்டான் அப்படின்னு தலையில் அடித்து அழுதுட்ருக்காங்க. அண்ணா அழாதன்னு, உனக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி வள்ளி ராமச்சந்திரனை ஆறுதல் படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரிக்கு சீனை கொண்டு போனால் சூப்பராகவே இருக்கும். கூடிய சீக்கிரம் மாறம் பற்றி உண்மை நம்ம ராமச்சந்திரனுக்கு தெரியணும். அதே டைம் ராமச்சந்திரனுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. வாங்க வெயிட்